ஹபீபி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலே வாழக்கூடிய தமிழர்களுடைய மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. தமிழக சூழலிலே இஸ்லாமிய சமூகத்தை பற்றிய, அவருடைய வாழ்வியல் பற்றிய ஒரு திரைப்படம் நூற்றாண்டு கால தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வெளிவந்திருக்கின்றது. இதற்கு முன்னால் வந்த தமிழ் திரைப்படங்களிலே ஒரு சில காட்சிகளில் ஒரு கேரக்டர்ஸாக முஸ்லீம் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அவருடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவருடைய திருமணம் போன்ற கலாச்சார பண்பாட்டு நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பது குறித்த ஒரு முழுமையான ஒரு திரைப்படமாக ஹபீபி வெளிவந்திருக்கின்றது. எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல், எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல், ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் என்று சொல்வார்கள், ஒரு குடும்ப பாங்கான திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த திரைப்படத்திற்கும் வழக்கம் போல சிலர் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் இஸ்லாமோஃபோபிக் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் மீதான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய திரைப்படங்கள் எடுப்பதற்காக பல பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஹாலிவுட்டில் மிக அதிகமான இஸ்லாமிய வெறுப்பை தூண்டக்கூடிய பல திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதே போல் இந்திய அளவில் பாலிவுட் என்று சொல்லக்கூடிய இந்தி திரைப்பட உலகில் பல திரைப்படங்கள், குறிப்பாக காஷ்மீர் ஃபைல்ஸ், அதே போல் வரலாற்று திரைப்படங்கள், சாவா என்று சொல்லக்கூடிய திரைப்படம், பானிபட், இது போன்ற பல திரைப்படங்கள் இன்றைக்கு கேரளா ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வெளிவந்து முஸ்லீம்கள் குறித்த ஒரு தவறான ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முஸ்லீம்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், அவர்கள் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள், எப்படி மற்ற சமூகங்களுக்கு ஒரு தனித்த பண்பாட்டு கலாச்சார கூறுகள் இருக்கின்றதோ அதே போன்று அவர்களுக்கும் உண்டு என்பதை காட்டுவதற்கான திரைப்படங்கள் இந்திய அளவில் மிக குறைவு. குறிப்பாக பார்த்தோம்னா மலையாள திரைப்படங்கள், மலையாள மொழி பேசக்கூடிய முஸ்லீமுடைய வாழ்வியலை காட்டக்கூடிய பல திரைப்படங்கள், இயல்பாக அவருடைய சூழலை எடுத்துக்காட்டக்கூடிய திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழில் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படங்கள் இதுவரைக்கும் வந்ததில்லை. நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி லைன் ஆஃப் த டெசர்ட் என்று சொல்லக்கூடிய திரைப்படம், அந்த திரைப்படம் வெளிவரவில்லை என்று சொன்னால் லிபியாவினுடைய விடுதலை போராட்டத்தை பற்றி நம்மால் தெரிந்து கொண்டிருக்க முடியாது. அதே போல் உமர் முக்தார் என்ற மாபெரும் விடுதலை போராளியை பற்றி நமக்கு தெரிந்திருக்காது. அதே போல் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன், அவருக்கு மிக பிடித்தமான திரைப்படமாக குறிப்பிட்ட திரைப்படம் பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ். அந்த பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் பார்த்திங்கன்னா அல்ஜீரியாவினுடைய விடுதலை போராட்டத்தை சிறப்பான முறையிலே சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். இப்படி திரைப்படங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிக அதிகமாக உள்ள சூழலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பல தலைவர்களை உருவாக்கியது தமிழ் திரைப்படங்கள். இப்படிப்பட்ட சூழலில் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வியல், குறிப்பாக 80களில் அந்த மக்களுடைய சூழல் எப்படி இருந்தது, அவருடைய பெண்களுடைய கல்வி இல்லாத ஒரு சூழல், இப்பொழுது எப்படி அந்த சூழலெல்லாம் மாறி இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் ஒரு கால பரிணாமத்தை மிகச்சிறப்பான முறையில் ஹபீபி திரைப்படம் சொல்லியிருக்கின்றது. முஸ்லீமுடைய வாழ்வியல், முஸ்லீமுடைய வழி, அவருடைய போராட்டங்கள், இவையெல்லாம் இன்னும் சொல்லப்பட வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. இது குறித்த திரைப்படங்கள் இனிமேலும் வர வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பிராமண மக்களுடைய வாழ்வியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பல்வேறு சமூகங்களுடைய மக்களுடைய வாழ்வியல், குறிப்பாக தலித் மக்களுக்கான வாழ்வியல் குறித்த அவருடைய போராட்டங்கள், வேதனைகள் குறித்த மிக சிறப்பான திரைப்படங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஹபீபி திரைப்படம் என்பது ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. எப்படி ஈரானிய திரைப்படங்கள் இஸ்லாமிய விழுமியங்களோடு உலக அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட திரைப்படங்கள் தமிழில் இஸ்லாமிய விழுமியங்களோடு இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாழ்வியலை, போராட்டங்களை, அவருடைய வழிகளை, வேதனைகளை, கலாச்சாரத்தை, அழகியலை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் அதிகமாக வர வேண்டும். அதற்கு முன்னத்தியராக வெளிவந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஹபீபியை வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி.